இந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தா அதில் என்ன தெரியுதுன்னா, இந்த பெண் வந்து சயனைடு சாப்பிட்டு இறந்து போயிருக்காங்க. இப்போ உடனே நமக்கு குழந்தை வேண்டாம், அதனால் நம்ம குழந்தை எதுவும் தங்கிடுவோம், அதனால் கருத்தடை மாத்திரை ஒன்று தரேன் முழுங்க சொல்லுவார். அந்த மாத்திரை என்னென்னா, ஒரு டியூப்பில் வந்து சயனைடு கலந்துருக்கு. இந்த மாதிரி இவர் வந்து 32 பெண்களை பண்ணியிருக்கிறார். சர்ச் பண்ணையில் இந்த பொண்ணு வந்து எந்த நம்பருக்கு அடிக்கடி பேசியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறாங்க. காவேரி அப்படிங்கிறவங்களோட ஃபோனில் அடிக்கடி பேசியிருக்காங்க. காவல்துறை வந்து அந்த வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சி அவங்கள தேடி போகிறாங்க. அங்கே போனால் காவேரியும் 1 மாதத்துக்கு முன்னாடி இதே மாதிரி மிஸ்ஸிங் ஆகிருக்காங்க. இந்த காவேரியோட ஃபோனோட டீட்டெயில்ஸ் எடுக்கிறாங்க. அனிதா அப்படிங்கிற ஒரு பெண்ணோட அதிகமாக பேசியிருக்காங்க. அப்புறம் அந்த நம்பரை வச்சு அவங்க அட்ரஸ் எடுத்து போய் பார்த்தா அனிதாவும் 1 மாதத்துக்கு முன்னாடி மிஸ்ஸிங். அவர் பேர் வந்து மோகன் குமார். துவக்கப்பள்ளியில் அறிவியல் ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்கார். கூட வேலை பார்க்குற ஒரு டீச்சராக லவ் பண்ணியிருக்காரு. அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தனால அந்த பொண்ணை வந்து ஆற்றுல தள்ளி, கொஞ்சம் வசதியாக இருக்காங்களோ, எங்ககிட்ட நகை இருக்கோ, காசு இருக்கோ, அந்த மாதிரி பெண்ணை தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து வாங்க நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொல்லுவார். கொடுக்காம அந்த பெண் கூட தங்க வேண்டியது, ஒரு நாள் முழுக்க தங்க வேண்டியது, அந்த பெண் கூட பாலியல் பலாத்காரம் பண்ண வேண்டியது, அவங்க கூட. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ரிட்டையர்டு எஸ்சிபி ராஜாராம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பல்வேறு குற்றங்களையும் குற்ற சம்பவங்களையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரை பற்றி சார் பார்க்க போகிறோம்? இன்னைக்கு வந்து கர்நாடக மாநிலத்தில் சீரியல் கில்லர் சயனைடு மோகன் அப்படிங்கிறவரை பற்றி இன்றைக்கி பேசுவோம். 2009ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் தேதி பெங்களூர், கர்நாடக மாநிலம் பெங்களூர் ஹசன் பஸ் ஸ்டாண்டு, அந்த பஸ் நிலையம் அருகே உள்ள பெண்கள் கழிவிடத்தில் ஒரு பெண் மயங்கி கிடக்கிறாங்க. அந்த பெண் மயங்கி கிடக்கிறத அங்கே இருக்கக்கூடிய மற்ற பெண்கள் பார்த்து உடனே அவங்கள வந்து அருகில் உள்ள மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. மருத்துவமனையில் வந்து அவங்க பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு இவங்க வந்து இறந்து போயிட்டாங்க, ஆல்ரெடி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து காவல்துறையினர் வந்து அந்த பெண் யார் என்னங்கிறத விசாரிக்கிறாங்க. விசாரித்து பார்த்தா அந்த பெண் பேர் வந்து அனிதா. அந்த அனிதா அட்ரஸ் கிடைக்குது. அதை வந்து அந்த பெண் வந்து அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு லாட்ஜில் அன்றைக்கி தங்கியிருந்தாங்க அப்படின்னு தகவல் கிடைக்குது காவல்துறைக்கு. அப்புறம் அங்கே போய் விசாரிக்கிறாங்க. இந்த பெண் கூட ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணும் தங்கியிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காவல்துறை வந்து விசாரணையில் இறங்குறாங்க. இதுக்கிடையில் அந்த பெண்ணின் பெற்றோர்கள் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்கல, இந்த பாடியை போலீஸ் வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புகிறாங்க இல்லையா, அப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தா அதில் என்ன தெரியுதுன்னா, இந்த பெண் வந்து சயனைடு சாப்பிட்டு இறந்து போயிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ அந்த பெண்ணோட பெற்றோர்கள் உறவினர்களும் வந்து போராட்டம் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. என் பெண் எப்படி இறந்து போச்சுன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து காவல்துறைக்கு நெருக்கடி ஜாஸ்தியாகுது. காவல்துறை என்ன பண்ணுறாங்க, இதை மாதிரி வேறு எங்கெல்லாம் சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடக மாநிலத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்குறாங்க. பெங்களூரு, மங்களூரு, இந்த மாதிரி அந்த ஒரு 4-5 மாவட்டங்கள் அங்கே வந்து இதே மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. 2003 2009 வரைக்கும் நிறைய வழக்குகள் நடந்திருக்கு. அந்த வழக்குகள் எல்லாத்தையும் அந்த கோப்புகளெல்லாம் தூசி தட்டி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. தூசி தட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்கையில் விசாரணை அந்த பக்கமாக போயிட்டுருக்கு. இதுக்கிடையில் அனிதா வீட்டில் லேண்ட்லைன் ஃபோன் இருக்குது. அந்த லேண்ட்லைன் ஃபோனில் வந்து முன்னாடி கால்ஸ் வந்தால் ரெக்கார்ட் ஆகும். ரெக்கார்டுனா நம்பர் மட்டும் ரெக்கார்ட் ஆகும். அதை வந்து சர்ச் பண்ணுறாங்க போலீஸ். சர்ச் பண்ணையில் இந்த பொண்ணு வந்து எந்த நம்பருக்கு அடிக்கடி பேசியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறாங்க. பார்க்கையில் காவேரி அப்படிங்கிறவங்களோட ஃபோனில் அடிக்கடி பேசியிருக்காங்க. ஒரு நம்பரில் அடிக்கடி பேசியிருக்காங்க. அந்த நம்பர் யாரோட நம்பர் அப்படின்னு சொல்லி கால் டீட்டெயில்ஸ் எடுக்கிறாங்க. கால் டீட்டெயில்ஸ் எடுத்து பார்த்தா அந்த காவேரிங்கிற பெண் அதோட நம்பர் இருக்குது. அது செல்ஃபோன் நம்பர். இவங்க எடுத்தது வந்து லேண்ட்லைன் ஃபோனு, காவேரியோட ஃபோன் வந்து செல்ஃபோன் நம்பர். அந்த செல்ஃபோன் நம்பரை வச்சு காவல்துறை வந்து அந்த வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சி அவங்கள தேடி போகிறாங்க. அங்கே போனால் காவேரியும் 1 மாதத்துக்கு முன்னாடி இதே மாதிரி மிஸ்ஸிங் ஆகிருக்காங்க. ஒன்றுமே புரியல அவங்களுக்கு.
என்னடா சமாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவேரியோட ஃபோனோட டீட்டெயில்ஸ் எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்தா அனிதா அப்படிங்கிற ஒரு பெண்ணோட அதிகமாக பேசியிருக்காங்க. அப்புறம் அந்த நம்பரை வச்சு அவங்க அட்ரஸ் எடுத்து போய் பார்த்தா அனிதாவும் 1 மாதத்துக்கு முன்னாடி மிஸ்ஸிங். என்னடா இது காவல்துறைக்கு ஒரு இதாக போச்சு. அப்புறம் அவங்க தேடி பார்க்குறாங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் காணாமல் போயிருக்காங்களே, என்ன சமாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஃபோனில் அதிகமாக பேசியிருக்காங்க அப்படின்னு பார்க்கல ஒரு ஃபோன் நம்பர் கிடைக்கும். இந்த 3 பேரோட ஃபோன் நம்பரும் எங்கே லொக்கேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி டவர் லொக்கேஷன் பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இந்த டவர் லொக்கேஷன் இருக்குது. அந்த டவர் லொக்கேஷனை வச்சு ஒரு ஃபோனை மட்டும், காவேரியுடைய ஃபோனை மட்டும் இவங்க வாட்ச் பண்ணுறாங்க. வாட்ச் பண்ணால் அந்த ஃபோனு ஒரு பையன்கிட்ட இருக்குது. அந்த ஃபோனை போய் அந்த வச்சுருக்கவனை போய் பிடிக்கிறாங்க. அவன் பார்த்தா ஒரு சிறுவன். அந்த சின்ன பையன் பேர் தனுஷ். அவனை கேட்குறாங்க, உனக்கு எப்படா அந்த ஃபோன் வந்தது, என்ன சமாச்சாரம் விசாரிக்கிறாங்க. அப்போ சொல்லுவான், பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு அங்கிள் கொடுத்தாரு அப்படிங்கிறான். இதுக்கிடையில் இன்னும் அந்த கடைசியாக விசாரித்த பெண்ணிட்ட இந்த புஷ்பாவோட நம்பரில் பார்த்தா மீனாட்சி அப்படிங்கிற ஒரு பெண்ணோட நம்பர் அதிகமாக அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த மீனாட்சி நம்பரை வச்சு அவங்கள கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சி காவல்துறை அவங்ககிட்ட போகிறாங்க. போய் அவங்ககிட்ட பேசுகிறாங்க. பேசையில் உண்மையை சொல்கிறாங்க. இதை மாதிரி யார்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க, நேரு கூடலாம் பேசுகிறீங்க, இந்த நம்பரில் பேசுகிறீங்க, இது யார் நம்பர், என்ன நம்பர், எல்லா விவரங்களையும் சொல்லி எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பெண்ணை ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அப்போது அந்த பெண்ணை ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வர சொல்கிறார். அப்போ காவல்துறை அவங்ககிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் போங்க, போய் அவங்ககிட்ட போய் பேசுங்க, நாங்கள் ஃபர்தராக பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க. அந்த உடனே அந்த பெண்ணை ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு போகையில் அந்த பொண்ணை பார்த்து பேசுறதுக்கு ஒருத்தர் வராரு. உடனே அவரை காவல்துறை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி அவரை தனியாக கூப்பிட்டு போய் விசாரிக்கிறாங்க. விசாரித்து அவர் வீடு எங்கே இருக்குது, என்ன இருக்குன்னு போய் வீடெல்லாம் போய் பார்த்தா, வீட்டை சர்ச் பண்ணி பார்த்தா வீட்டில் ஏகப்பட்ட நகைகள் இருக்குது, செல்ஃபோன்கள் நிறைய இருக்குது. அவர் யார் என்ன அப்படின்னு விசாரிக்கல. அவர் பேர் மோகன் குமார். அவர் ஒரு துவக்கப்பள்ளியில் அறிவியல் ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்கார் ஆரம்ப காலத்தில். அப்போ பணிபுரிஞ்சிட்டு இருக்கப்போ கூட வேலை பார்க்குற ஒரு டீச்சரை லவ் பண்ணியிருக்காரு. லவ் பண்ணி அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுனால அந்த பொண்ணை ஆற்றுல தள்ளி கொலை பண்ணதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. நல்ல வேளையாக அந்த பொண்ணு காப்பாற்றப்பட்டாங்க. காப்பாற்றப்பட்டு அவங்க புகார் கொடுத்ததன் பேரில் காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சு இவர் மேல் நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த சமயத்தில் அந்த பள்ளியிலேருந்து இவருக்கு வேலையை விட்டு நீக்கிறாங்க. ஆக வேலை இல்லாமல் போகிற ஒரு சூழ்நிலை வந்துடுது. அப்போ இவர் பிழைக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்குறாரு. ஆள் நல்ல ஸ்மார்ட்டாக இருப்பார், அமைதியாக இருப்பார், நல்லா படித்தவர், டிப்டாப்பாக இருப்பார், ரொம்ப உயரமாக இருக்க மாட்டார், மீடியமோட கொஞ்சம் குள்ளமாக தான் இருப்பார். இந்த மாதிரி சூழ்நிலை இள வயது. அப்போ அவர் யோசிக்கிறார், தான் வாழ்க்கையில் எப்படி நம்ம முன்னுக்கு வரணும், பெரிய ஆள் ஆகணும், பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிறத யோசிக்கிறார். யோசித்து என்ன பண்ணுறாரு, அந்த கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டாக போய் சுற்றி பார்க்குறாரு. இதுக்கு இடையில் அந்த பெண் பிரச்சனையிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இவர் 2 பெண்களை திருமணம் பண்ணுறாரு. அது வெவ்வேறு மாநிலங்களில் கல்யாணம் பண்ணி ஒவ்வொரு பெண்ணுக்கும் 2 குழந்தைகள் இருக்குது. ஆக 2 குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. 2 குடும்பத்தையும் நடத்துறதுக்கு பணம் இல்லை. அந்த சூழ்நிலையில் யோசிக்கிறார் என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்படியே போய் பஸ் ஸ்டாண்டாக பார்க்குறாரு. பார்க்கல எல்லா பஸ் டெர்மினஸ்லேயும் பார்த்தா பெரிய பெரிய ஊரில் என்னென்னா பெண்கள் நிறைய வராங்க போகிறாங்க, பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறாங்க. அப்போ இவர் பார்க்குறாரு, அழகாக இருக்கிற பெண்கள், ஏழ்மையான பெண்கள், நடுத்தர குடும்பத்து பெண்கள், அவங்கள தான் இவர் டார்கெட் பண்ணுறாரு. டார்கெட் பண்ணி அவங்ககிட்ட போய் பேச்சு கொடுக்குறாரு. ஒரு டீசெண்டான அளவு பேசல, அவங்களும் பேசுகிறாங்க. எங்கே இருக்கிறீங்க, என்ன இருக்கிறீங்க, நான் நிறைய பேருக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன், அங்கே கூட அன்றைக்கி 4 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தேன், அந்த ஊரில் 2 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தேன், அவங்களாம் நல்லா வசதியாக இருக்காங்க, இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு இவர் கதை விடுறாரு. சிலர் அதை கேட்டுட்டு காதில் கேட்டு கண்டுக்காமல் அப்படியான்னு கேட்டு போயிடுறாங்க. ஒரு 10 பேர்கிட்ட பேசி கொடுத்தா ஒரு 2 பேராவது இவர்கிட்ட எனக்கும் வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி பேச்சு கொடுத்து இவர் விலையில் விழ வைக்கிறாரு. விழ வச்சதுக்கப்புறம் அவங்க கூட சரி உங்கள் அட்ரஸ், ஃபோன் நம்பர் கொடுங்க, உங்கள் அட்ரஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறார். ஃபோனில் டெய்லி பேசுகிறாரு, வைக்கிறாரு. அப்புறம் ஒரு நாள் சொல்கிறார், நான் உங்களை லவ் பண்ணுறேன், உங்களை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த பொண்ணும் இவ்வளோ நல்லா இருக்கிறாரு, இவர் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கி அவங்க 2 பேரும் பேசி லவ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இப்படியே ஒரு மாதம் 2 மாதம் போயிட்டு இருக்கல என்ன பண்ணுறது, அவங்களோட நிலைமை என்ன
அவங்ககிட்ட என்ன பணம் இருக்குது, எவ்வளோ நகை இருக்குது, அவங்க பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அசெஸ் பண்ணிடுறாரு. அந்த அசஸ் பண்ணி அதன் பேரில் என்ன பண்ணுறாரு, அந்த பெண் எந்த பெண் வந்து கொஞ்சம் வசதியாக இருக்காங்களோ, எங்ககிட்ட நகை இருக்கோ காசு இருக்கோ அந்த மாதிரி பெண்ணை தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து வாங்க நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொல்கிறார். அங்கே வந்ததுக்கப்புறம் பஸ் டெர்மினஸ்க்கு அங்கேருந்து நம்ம போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம், பண்ணிவிட்டு அவங்க உங்கள் வீட்டில் யாருக்கும் சொல்லிடாதீங்க, நம்ம மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் போய் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த பெண் நம்பி வந்துடுறாங்க. வீட்டில் இருக்க நகைகள்லாம் எடுத்து போட்டு கேஷெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துடுறாங்க. இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு லாட்ஜி ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுருப்பார், அங்கே போய் ரூம் போடுறாங்க. வேறு பேரில் இவர் பேர் வந்து ஒரிஜினல் பேரை கொடுக்க மாட்டார். கொடுக்காம அந்த பெண் கூட தங்க வேண்டியது, ஒரு நாள் முழுக்க தங்க வேண்டியது, அந்த பெண் கூட பாலியல் பலாத்காரம் பண்ண வேண்டியது, அவங்க கூட அந்த தொடர்புலாம் இருந்து முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணுவார், அந்த பெண்ணிட்ட சொல்லுவார், இன்றைக்கி தான் நம்ம கல்யாணம் பண்ண போகிறோம், இப்போ உடனே நமக்கு குழந்தை வேண்டாம், அதனால் நம்ம குழந்தை எதுவும் தங்கிடுவோம், அதனால் கருத்தடை மாத்திரை ஒன்று தரேன், அதை போட்டுங்க, போட்டுட்டு இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய பப்ளிக் டாய்லெட், பஸ் ஸ்டாண்ட்லேயே பப்ளிக் டாய்லெட் இருக்கும் பெண்களுக்கு, அங்கே போ, அங்கே போனவுடனே உனக்கு வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடியதெல்லாம் வெளியே வந்துடும், அதுக்கப்புறம் நீ திரும்பி வா அப்படின்னு சொல்லி அவங்கள அதை கொடுத்து முழுங்க சொல்லிடுவார். அந்த மாத்திரை என்னென்னா ஒரு டியூப்பில் வந்து சயனைடை கலந்துருப்பார். அந்த சயனைடை பவுடரை ஒரு டியூப்பில் போட்டு கொடுத்துருப்பாரு. அந்த பெண்ணும் இவன் மேலே நம்பிக்கை வச்சு அது கருத்தடை மாத்திரைன்னு சொல்லிட்டு வாங்கி வாயில் போட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே அந்த பாத்ரூம்குள்ளே போவாங்க. பாத்ரூம்குள்ளே டாய்லெட் போகிற வரைக்கும் அவர் பார்த்துட்டு இருந்து அங்கே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அது உள்ளே போய் கொஞ்சம் நேரத்தில் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னா கன்ஃபார்ம் ஆனோடனே ரூமை போய் காலி பண்ணிவிட்டு அங்கே இருக்க அந்த பொண்ணோட ஜாமான்கள் எல்லாத்தையும் நகைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ரூமை காலி பண்ணிட்டு போயிடுவார். அந்த பெண் அங்கே மயங்கி கிடக்கும். அந்த மயங்கி கிடக்கிற பெண்ணை வந்து யாராவது ஹாஸ்பிட்டல் எடுத்து போவாங்க, யார் என்னென்னு பார்ப்பாங்க, தெரிஞ்சவங்க இருந்தால் வீட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க, இறந்து போயிருக்கோம், அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த வழக்கை அப்படி முடிச்சிருவாங்க. இந்த மாதிரி இவர் வந்து 32 பெண்களை பண்ணியிருக்கிறார். அப்புறம் காவல்துறை எல்லாம் தோண்டி துருவி எடுத்தால் 2003 2009 6 ஆண்டுகளில் 32 பெண்களை பண்ணியிருக்கதா அவர் சொல்கிறாரு. ஆனால் காவல்துறை போய் அந்த அவர் எங்கெல்லாம் இவர் செஞ்சதாக சொன்ன இடத்துல போய் விசாரிக்கையில் 20 கேஸ் மாட்டுது. அந்த 20 கேஸையும் இவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. இவர் வீட்டில் இருந்து அந்த நகைகள் எல்லாம் சீஸ் பண்ணுறாங்க. இவர் அரெஸ்ட் பண்ணுறப்போ தான் இவங்க சொந்தக்காரங்களும் இவங்க நண்பர்களும் நினைக்கிறாங்க, சொல்கிறாங்க இவர் ரொம்ப நல்ல மனுஷனாச்சே, யார்கிட்டையும் அதிர்ந்து கூட பேச மாட்டார், இவரை அப்படி பண்ணார் அப்படிங்கிறாங்க. காவல்துறை வந்து கிடைச்ச ஆதாரங்களை வச்சு இந்த வழக்குகளை சார்ஜ் ஷீட் போடுறாங்க. சார்ஜ் ஷீட் போட்டு அந்த கேஸ்லாம் நடக்குது. அதில் 3 வழக்குகளில் அவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அதில் ஒரு வழக்கு வந்து ஒரு ஸ்கூலில் பால்வாடி டீச்சர் அவங்கள கொலை பண்ண ஒரு கேஸு, அதுக்கும் தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அதுபோக இன்னும் 2 வழக்குலையும் தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அந்த 20 வழக்குகளில் 2013 அவர் வந்து தூக்கில் இடப்பட்டார். அவர் 2009 வந்து தண்டனைகள்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது. அதை வந்து அப்பீல் பண்ணுறாரு. உயர்நீதிமன்றமும் அதை கன்ஃபார்ம் பண்ணுது. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அவருக்கு 2013 அவர் தூக்கிலிடப்பட்டார். ஆக சயனைடை கொடுத்து பெண்களை இப்படி கொலை பண்ணி பாலியல் ரீதியாக அனுபவிச்சுட்டு அவங்கள கொலையும் பண்ண இந்த நபர் வந்து ஒரு கொடூரமான சீரியல் கில்லர். இவருக்கு எப்படி சயனைடு கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை விசாரணையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, தான் வந்து ஒரு பொற்கொள்ளர், எனக்கு நகைகளை பாலிஷ் போடுறதுக்கு இது தேவைப்படுது சயனைடு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய நகைக்கடைகளில், அதாவது நகை செய்யக்கூடிய கடைகளில் போய் இவர் சொல்லி அந்த கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி, அதே மாதிரி அந்த டியூப் இருக்கு இல்லையா, மாத்திரை டியூப் மாதிரி, அதையும் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ஆக இதிலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, பெண்கள் வந்து முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்கள் கூட பேசாதீங்க, பழகாதீங்க, அவங்கள நம்பாதீங்க. உங்களுக்கு வந்து உங்கள் பெற்றோர், உங்கள் கணவர், உன் சகோதரர், அவங்க தான் வந்து உங்கள் குழந்தைங்க, அவங்க தான் முக்கியம். அதை நினச்சி இருந்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பிரச்சனைகள் வராது. இவனால் 32 பெண்கள் உயிரிழந்திருக்காங்க. அதில் 20 பெண்களுக்கு தான் வழக்கு கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. மற்றவங்களாம் யாருன்னே தெரியல. அதில் 3 வழக்குகளில் தான் அவனுக்கு தண்டனை கிடச்சிருக்கு. ஆனால் 3 வழக்குகள்லையும் அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தனால தூக்கிலிடப்பட்டான். ஆக தவறு செய்தவன் என்றைக்கு இருந்தாலும் நிச்சயமாக தண்டனை அடையணும். உப்பு தின்னவன் தண்ணியை குடித்தாகணும் அப்படிங்கிறதுக்கு இந்த சயனைடு மோகன் அப்படிங்கிறோட இந்த ஒரு வாழ்க்கை ஒரு நல்ல உதாரணம். சார், இந்த மாதிரி சீரியல் கில்லர் பண்ணுறாங்களே சார், மனம் ஓட்டம் எப்படி சார்? சீரியல் கில்லர் அப்படின்னு சொல்லப்படுறவங்க எல்லாருமே தொடர்ந்து கொலை செய்யக்கூடியவங்க. அவங்க வந்து தயவு தாட்சியம் இல்லாமல் உயிர்களை கொலை செய்யக்கூடியவங்க.
அப்படி அந்த சீரியல் கில்லர்களே பெண்களை, வயது வந்த பெண்களை அவங்கள ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவங்கள நகைகளையும் பணத்தையும் எடுத்துகிட்டு வர சொல்லி அவங்கள நல்ல விதமாக அனுபவிச்சுட்டு அவங்க கொலையும் பண்ணுறான் பாருங்கள். இந்த மோகன் மாதிரி ஆட்கள், இவனை மாதிரி குரூர எண்ணம் படைத்தவன் யாரும் கிடையாது. சிலர் பணத்துக்காக கொலை பண்ணுவான், சிலர் நகைக்காக கொலை பண்ணுவான். இவன் பணம், நகை, பெண் எல்லாத்துக்காகவும் கொலை பண்ணுறான். அதை தொடர்ந்து பண்ணுறான். அதை பாருங்கள், ஒரு பப்ளிக் பிளேஸ்லேயே அந்த பெண்களை தேர்ந்தெடுக்கிறான், பப்ளிக் பிளேஸ்லேயே வாட்ச் பண்ணுறான், அவங்கள ஃபாலோ பண்ணுறான், அவங்கள செலக்ட் பண்ணுறான். அதில் அவங்கக்கிட்ட பழகி, செலக்ட் பண்ணவங்ககிட்ட பழகி அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக கவர்ந்து அவங்கள வந்து நம்ப வச்சு, அவங்கள வரவழைச்சி, அவங்கள அனுபவித்து, அவங்கள கொலை பண்ணி அவங்க நகையும் எடுத்துகிட்டு போகிறான். இந்த மாதிரி ஒரு குரூர எண்ணம் படைத்தவனை நீதிமன்றம் நல்ல தண்டனை கொடுத்துருக்காங்க. அதனால் பெண்கள் யாரையும் நம்பாதீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களில் சீரியல் கில்லரும் இருக்கலாம், கொலைகாரனும் இருக்கலாம், கொள்ளைக்காரனும் இருக்கலாம். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் யாரையும் நம்பாதீங்க. நீங்கள் உங்களை நம்புங்க. உங்கள் மண்டையில் இருக்கக்கூடிய உங்கள் அறிவை நம்புங்க. உங்கள் அறிவை வச்சு, பகுத்தறிவை வச்சு நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கிங்க. சார், இந்த மாதிரி சீரியல் கில்லர் பண்ணுறாங்களா சார்? இப்போ வந்துட்டு விசாரணை கைதிக்கு ஒரு மாதிரி அறைகள் இருக்கும், அப்புறம் அரசியல் ரீதியான சிறைக்கு போகிறவங்களுக்கு ஒரு மாதிரி அறைகள் இருக்கும். இந்த மாதிரி சீரியல் கில்லர் பண்ணுறவங்களுக்கு சிறையில் எந்த மாதிரி அறைகள் கொடுக்கப்படும்? அவங்கள எப்படி கண்காணிப்பாங்க சிறையில் சார்? அதாவது விசாரணை கைதிகளாக இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து மற்ற விசாரணை கைதிகளோடு தான் இருப்பாங்க. நிறைய கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா மற்ற கைதிகள் யாரும் இவங்களை தாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்களை தனிமையாக இருக்கக்கூடிய ஒருத்தர் 2 பேர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல செல்லில் தான் போடுவாங்க. அப்புறம் இவங்களுக்கு தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்களை தனி செல்லில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களை மற்றவங்க கூட பேச விட மாட்டாங்க. இப்போ உணவுலாம் வந்து மற்றவங்க வந்துட்டு வரிசையில் நின்று வாங்குவாங்க. இந்த மாதிரி சிறைவாசிகளுக்கெல்லாம் உணவுலாம் எப்படி? அதாவது இப்போ நம்ம புழல் ஜெயிலை பொறுத்தவரை 2 இருக்குது, 3 ஜெயில் இருக்குது. ஒன்று விசாரணை கைதிகளுக்காக உள்ள ஜெயில். அவங்க வந்து நீதிமன்றத்தில் தண்டிக்கப்படாதவங்க, வழக்கு விசாரணையில் இருக்குது. அப்படியா இருக்கிறவங்க கூட அந்த டீம் வாராக அடைப்பாங்க. ரவுடி கும்பல் இருக்குல்ல, அந்த கேங் வாராக தனித்தனி பிளாக்கில் அடைப்பாங்க. ஒவ்வொரு பிளாக்குங்கிறது ஒரு சுற்று வட்டாரமாக கட்டப்பட்டிருக்கும், சுற்றுச்சுவர். அதுக்குள்ளே செல் தனித்தனியாக இருக்கும். அதில் ஒரு 60 பேர் வரைக்கும் அடைக்கலாம். அது மாதிரி நிறைய பிளாக் இருக்கும். இது விசாரணை கைதிகளுக்கு. இதில் இந்த பிளாக்கில் இருக்கும், அந்த பிளாக் போக முடியாது. காலையில் திறந்து விட்டு அந்த பிளாக்குள்ளே தான் சுற்ற முடியும். திருப்பி சாயந்தரம் 6 மணிக்கு அடைச்சிருவாங்க உள்ள. அதே மாதிரி தண்டனை அடைந்தவங்களுக்கு அவங்களுக்கு தனி சிறை. அந்த தனி சிறையில் அவங்களுக்கும் பிளாக்காக இருக்கும். அவங்கள வாட்ச் பண்ணுவாங்க. அதில் தூக்கு தண்டனை இது மாதிரி கைதிகள் வந்து 1 வாரத்துக்கு முன்னாடியே 15 நாளைக்கு முன்னாடியே அவங்க தனியாக செல்லில் போட்டுருவாங்க. போட்டு அவனோட மனநிலை என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான்னு அவங்க வாட்ச் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட வந்து பேசுவாங்க, சூப்பரண்டெல்லாம் பேசுவாங்க. அவன் என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான், அவனோட தூக்கில் போடுறதுக்கு முன்னாடி அவனுக்கு அப்பீல் பண்ணதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. கடைசியாக ஜனாதிபதிக்கு கூட அப்பீல் பண்ணலாம். இந்த மாதிரி சீரியல் கில்லருக்கும் இருக்கா சார்? ஆமாம், தூக்கு தண்டனை கைதிகளுக்கு எல்லாருக்குமே உள்ளது. அதான் சார், இப்போ இத்தனை கொலை பண்ணியிருக்காரு, 3 வழக்கில் இவர் அதுக்கு 3 முறையாக தூக்கில் போட முடியும், ஒரே முறை தான் தூக்கில் போட முடியும். 3 வழக்கில் அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஆள் நன்னடத்தின்படி வெளியே அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது செஷன்ஸ் கோர்ட்டில் தான் கேஸ் நடக்கும். கொலை வழக்குகள் வந்து செஷன்ஸ் கோர்ட்டில் நடக்கும். அதில் தண்டனை கொடுத்தாங்கன்னா அவங்க அப்பீல் வந்து ஹைகோர்ட்டுக்கு போகணும். இப்போ வந்து ஆயுள் தண்டனையோ மரண தண்டனையோ செஷன்ஸ் கோர்ட்டில் கொடுத்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கேஸை வந்து ரெவியூக்காக ஹைகோர்ட்டுக்கு அனுப்புவாங்க. ஹைகோர்ட்டு அந்த வழக்கை விசாரிக்கும். சில சமயம் இவங்களே வந்து அப்பீல் பண்ணுவாங்க. அப்பீல் பண்ணுவாங்க, யார் பாதிக்கப்பட்டவங்க அப்பீல் பண்ணலாம், வேறு கைதி தண்டனை கைதியாக அப்பீல் பண்ணலாம். இல்லை கவர்மெண்ட்டே ரிவைஸுக்காக அங்கே போவோம். அங்கே ரிவைஸ் பண்ணி ஹைகோர்ட்டில் வந்து ஆயுள் தண்டனை சரிதான், இல்லை தூக்கு தண்டனை சரிதான், இல்லை அவங்களுக்கு விடுதலை பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுவாங்க, தீர்ப்பு கொடுப்பாங்க. அதுலேயும் கன்ஃபார்ம் ஆகிட்டா அடுத்தால இவங்க என்ன பண்ணுவாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. சுப்ரீம் கோர்ட்லேயும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா இவரை தூக்கில் போடுறதுக்கு தேதி ரெடி பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி இவருக்கு ஒரு வாய்ப்பு உண்டு, ஜனாதிபதிக்கு கருணை மனு அனுப்புவார். அந்த கருணை மனு வந்து ஜனாதிபதி அவங்க வந்து முடிவெடுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுத்துக்குவார். இவருக்கு வந்து மன்னிக்கலாம், மன்னித்து இவர் ஆயுள் தண்டனை ஆக்கலாம், அப்படி குறைக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு உண்டு. ஆனால் அவரும் வந்து மன்னிக்கவில்லை என்றால் அவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும். தூக்கு தண்டனைக்கு சில ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் படி அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த ஜெயிலர் போய், அதாவது சூப்பரண்டு போய் அவனை பார்த்து பேசி வருவாங்க. காலைல அவனுக்கு உணவு கொடுக்கப்படும். அதிகாலையெல்லாம் அந்த தூக்கில் போடுவாங்க. தூக்கில் போடுறதுக்குன்னு ஆட்களை ரெடி பண்ணிடுவாங்க. மேஜிஸ்ட்ரேட் ரெடியாக இருப்பார், டாக்டர் ரெடியாக இருப்பார். இவனை கொண்டு வந்து தூக்கு மேடைக்கு கொண்டு வந்து முதல் நாளே இவன்கிட்ட கேட்பாங்க, உன்னோட கடைசி விருப்பம் என்னன்னு கேட்பாங்க. கேட்டுட்டு தான் அதுக்கப்புறம் இவனை கையை பின்னாடி கட்டி அழைச்சிட்டு வருவாங்க. வந்தவுடனே தூக்குற இடத்துல முகத்தில் கருப்பு கயிறு போடுவாங்க.
கருப்பு கயிறு போட்டு அந்த தூக்கு கயிறு மாட்டுவாங்க. அப்புறம் வந்து இவர் மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் செயல் சூப்பரண்டு கையை காட்டினதுக்கப்புறம் தூக்கில் மாட்டுவாங்க. தூக்கில் மாட்டி தொங்கினதுக்கப்புறம் 1/2 அன் ஹவர் தொங்க விடுவாங்க. 1/2 அன் ஹவர் தொங்கினதுக்கப்புறம் டாக்டர் செக் பண்ணி இறந்துட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுப்பாரு. மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் தான் இது நடக்கும். அதுக்கப்புறம் தான் அவரோட பாடியை வந்து சொந்தக்காரங்கிட்ட கொடுப்பாங்க. கொடுத்து அப்புறம் பாடியை கிரிமினேட் பண்ணுவாங்க. அவங்க யாரும் வாங்கலைன்னா அரசு செலவிலே கிரிமினேட் பண்ணுவாங்க. இது தூக்கு தண்டனைக்குள்ள சில ப்ரொசீஜர். சார், பல்வேறு தகவலை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். வணக்கம்.